முருங்கைக்கீரையின் பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படிங்கிற சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற இலை, பூ, காய், வேறு எல்லாத்துலேயுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதற்கு ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த முருங்கை மரத்தை நட்டவங்க அவங்க நாளைக்கு வயசான காலத்தில் குச்சி ஊனாமல், அதாவது வயதான காலத்தில் குச்சி தடி ஊனாமல் வெறுங்கையோடு நடந்து போவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழிக்கான அர்த்தம். இந்த முருங்கை மரத்தினுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை இது பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து அதிகமாக கொண்டது. இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். இந்த முருங்கைக்கீரை நீங்கள் ஒரு கன்சீவாக இருக்கிறாங்க, மாசமாக இருக்கிறவங்க, கர்ப்பிணியாக பெண்கள் இந்த இரத்த சோகை, அனீமியா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை டெய்லியும் பொறிச்சு சாப்பிட்டு வறுவலாவோ சாப்பிட்டு வந்தால் இரும்புச்சத்து, இரத்த சோகை, அனீமியா இதெல்லாம் வரவே வராது. இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இந்த முருங்கைக்கீரையை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கை இலையை பொறிச்சு, உங்களுக்கு அனீமியா இருக்குது, இப்போ கர்ப்பிணிங்களுக்கு ரத்தம் ஒரு கம்மியாக தான் இருக்குது, 7 பாயிண்ட்டு 8 பாயிண்ட்டு இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, 9 பாயிண்ட்டு இந்தமாரி இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையெல்லாம் பொறிச்சு, இந்த முருங்கை இலையை உருவி நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றினி, அதுலேயே நீங்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, சீரகம் அந்தமாரி அது உங்கள் இஷ்டம் நீங்கள் போட்டுக்கலாம். அந்தமாரி ஆட் பண்ணி பண்ணலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, வெறும் முருங்கை இலை மட்டும் நீங்கள் ஒரு சூப் மாரி வச்சாலும் பரவாயில்ல. இந்தமாரி உங்களுக்கு தேவைப்படும் போட்டாலும் போடலாம், போலாட்டி இல்லை. இந்தமாரி உங்களுக்கு என்னென்ன போடணுமோ போட்டு இந்த முருங்கை இலையை நல்லா தண்ணியில் ஒரு வெந்த பின்னாடி அந்த தண்ணியை மட்டும் வடித்து, இல்லைன்னா அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு இது அந்த சூப்பை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரத்த அணுக்கள் ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு 9 பாயிண்ட் இருக்குதுன்னா அந்த 9 பாயிண்ட் ஹெச்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே அதுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 9 பாயிண்ட்டாங்கிறது 10 பாயிண்ட், 11 பாயிண்ட், 12 பாயிண்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். நீங்கள் டெய்லியும் ஜூஸ் மாரி குடிச்சிட்டு வரணும். அப்போ அந்த முருங்கை தொலையினுடைய இந்த சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதும். அந்த முருங்கை இலையும் நீங்கள் ஒரு பொரியலாவோ பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த முருங்கை இலையை நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அதை இந்த சூப்லேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். அந்தமாரி பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சத்தை உரியறதுக்கு பார்த்திங்கன்னா அயன் அப்சர்வேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கை ஜூஸில் லைட்டாக எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, இதை லைட்டாக லெமனை கட் பண்ணி ஒரு அரை பழம் நீங்கள் அப்படியே புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த முருங்கை சூப்பில் இன்னுமே அது ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் விட்டமின் சி இரும்பு சத்தை உறிஞ்சிறதுக்கு, அதாவது அயன் அப்சர்வேஷனை அதிகப்படுத்தும். அதுக்கு தான் இந்த லெமனை நீங்கள் இந்த முருங்கை சூப்பில் பொழிஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்பி, அனீமியா ப்ராப்ளமெல்லாம் போகும். உடலுக்கு நல்லா இரும்பு சத்தா கிடைக்கும். நீங்கள் நல்லா கறி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இந்த சோறு டீ சாப்பிட மாட்டேன், ரத்த பொரியல் சாப்பிட மாட்டேன், இந்த நான்வெஜ் சாப்பிடாதீங்க, எப்படி நம்ம ஹெச்பி ரத்தத்தை அதிகப்படுத்துறது, ரத்த சோகை இல்லாமல் இது பண்ணுறது அப்படின்னா இந்த முருங்கை சூப்பு தான் பெஸ்ட்டு. அதாவது கறிக்கு அடுத்தபடி இந்த சோறு, டீ, ரத்த பொரியல், கறிக்கு, மட்டன், அசைவ உணவத்துக்கு அடுத்தபடி இருக்கிறது நம்பர் 1 முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு அற்புதமான சத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே முருங்கை சூப்பு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ரெஷர் பிபியும் கண்ட்ரோல் ஆகும். டெய்லி குடிச்சோன்னா உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாகிறத பார்க்கலாம். டெய்லி இந்த முருங்கை இலையை நீங்கள் வந்து ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு பலம். இப்போ பாக்கியராஜ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கை இலை என்ன ஒரு முருங்கை மாயமாகவே இருக்குதுன்னு பாக்கியராஜ் படத்துலேயே கூட சொல்லுவாங்க. இப்போ பக்கமாக பாக்கியராஜ் இறந்த அப்படிங்களா அந்த பாக்கியராஜ் படத்தில் முந்தானை முடித்தா நம்ம படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த முருங்கை மரத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம இதை அடிச்சிக்கவே முடியாது. மற்ற கீரையை விட இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்டுக்கிட்ட முருங்கை இலை ஏதோ ஒரு பக்கம் உங்கள் கடையில் வைக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து வாங்குங்க. மற்ற கீரையோட நான் முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, சத்து இருக்குது, எல்லா இதுக்கும் நன்மை. அதனால் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் வந்து வாரத்தில் 2 டைமு வந்து நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க, சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது, ஒரு ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க.